வணக்கம் வெண்பாஸ் மேக்கப் அண்ட் சாரீ ட்ராப்பர்ஸ். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதரவுகள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுதுங்க. இப்போ நான் பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கேன். என்னோட பிரைட் பாண்டிச்சேரியில் தான் எனக்கு புக்கிங் இருக்குங்கக்கா, நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஓகேன்னு 1 மந்த்துக்கு முன்னாடி ட்ரெயின் புக் பண்ணி கொடுத்துட்டாருங்க என் வீட்டுக்காரு. நான் எங்கே போனாலும் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு தான் போவேங்க. லாங் ட்ராவலாக இருந்துச்சுன்னா. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சிங்கிள் சீட்டில் படுக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவருக்கு. கம்மி வந்து ஒன்றும் ஆகாது. பேக் மேலே வச்சுது, பேக்கே இல்லாமல் போகும். பேக் மேலே வச்சேன். வேண்டாம், தலைக்கு இருக்கட்டும். நான் உழுக மாட்டேன், போங்க. எனக்குமே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நாங்கள் வந்து ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடியே ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க பிரைட். நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேட்டால் நான் 8 o'clock ஆயிரும்க்கா வர்றதுக்கு, நீங்கள் அதுக்குள்ளே வந்து பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்ருங்கன்ட்டாங்க. சரி ஓகே, இதுவும் நல்லதான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பீச்சுக்கு போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நாங்கள் சென்னை சில்க்ஸ் போய் 2-3 டாப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அங்கேயே வந்து டின்னரும் நாங்கள் முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே போய் நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிரைட் சொல்கிறாங்க, அக்கா நான் வர்ற அறிபறியில் பூ மறந்துட்டேன், தயவு செஞ்சு பூ மட்டும் வாங்கிடுங்கன்ட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஒரு 10 o'clock போல் பாண்டிச்சேரி பூ மார்க்கெட் போனால் நந்தியாவட்ட பூலாம் எதுவுமே இல்லைங்க்கா, எங்கள் பிரைடுக்குன்னு பூவே எதுவுமே நாங்கள் வைக்க மாட்டோம், காலையில் 6 மணிக்கு தான் வருன்ட்டாங்க. எனக்கு முகூர்த்தம் 3 மணிக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் பிரெயின் ஒரு வேலை செஞ்சது. பட்டன் ரோஸ், ரெட் கலர் ரோஸ் ஒரு 1/4 கிலோவும், ஒயிட் கலர் செவந்தி பூ ஒரு 1/4 கிலோவும் வாங்கி இதை வந்து இந்த மாதிரி கோர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இதோட ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேங்க. இதோட நந்தியாவட்ட பூ இல்லாத பட்சத்துக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து நான் இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடச்சிடாதுன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்போ தான் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த டைமில் தோணுச்சு. இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளாரையும் வந்து இதில் வந்து கோர்த்தாலுமே உதிர்ந்துச்சுங்க. எனக்கு அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. எப்படியோ கட்டிட்டேங்க. இது எப்படி நான் பிரைட் ஹேரில் வச்சேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இது நான் ஒரு 2 மணி போல் அதித்தி ஹோட்டல் போகிற மாதிரி இருக்குது. பிரைடு வீட்லேயே வந்து கார் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே போய் பிரைடுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்டு போகிற மாதிரி இருக்குது. யாருமே இல்லைங்க மண்டபத்தில். இவங்க டாக்டர், மாப்பிள்ளையும் டாக்டர், பொண்ணும் டாக்டருங்க. போனதுக்கப்புறம் தான் பிரைட்கிட்ட வந்து சாரீ எல்லாம் வாங்குற மாதிரி வாங்கணும். ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறனால இவங்களோட சாரீ, இவங்களோட ஜுவல்லரி எதுவுமே என்னால் பார்க்க முடியலைங்க. ஆனால் ஜுவல்லரி மட்டும் நான் இங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஆல்ரெடி பிரைடு வந்து ஜுவல்லரி ஆன்லைனில் வந்து எனக்கு திருப்பூர்லேயே பார்த்து வச்சுட்டாங்க. வாங்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிரைடோட சாரீ வாங்கி அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த சாரீ. பக்கா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த சாரீ இருந்துச்சுங்க. இந்த சாரீ அயன் பண்ணி கட்டினதுக்கப்புறம் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா.